என் அன்பு குழந்தையே, என்னுடைய பார்வையின் கீழ்தான் நீ இருக்கின்றாய். என்னுடைய அருள் பார்வையும் கருணை பார்வையும் ஆசீர்வாதம் நிறைந்த பார்வையும் எப்போதுமே உனக்காக தயாராக இருக்கின்றது. இப்பொழுது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் சூழ்நிலைகள் எவ்வளவு கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை உனக்கு சாதகமாக நான் மாற்றத்தான் போகின்றேன். கடைசி நொடியிலும் மாறிய ஆட்டங்கள் பல உள்ளதல்லவா? கவலைப்படாமல் இரு. உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுப்பேன் என்று உனக்கு நம்பிக்கை வார்த்தைகளை மட்டும் சொல்வதோடு இல்லாமல் அதை எப்படியாவது செய்து கொடுப்பதற்காகவே நீண்ட நேரமாகவே உன்னிடம் பேச நான் காத்துக் கொண்டிருந்தேன். கவலைப்படாதே என் செல்லமே, உனக்கு எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும். உன்னை சோதித்த நான் இப்பொழுது கைவிடாமல் உனக்கான சாதனையை படைக்கச் செய்ய போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை கஷ்டங்களையும் போக்கி உனக்கான நன்மைகளை உன்னை தேடி வரச் செய்ய போகின்றேன். உன்னை ஏமாற்றும் நபர்களிடம், உனக்கு துரோகம் செய்யும் நபர்களிடம் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல். என்னை சாதாரணமாக நினைத்து விட வேண்டாம். என் பெருமாள் எனக்கு துணை இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். நிச்சயம் நீ செய்த விஷயங்களுக்கும் உனக்கு பலன் கிடைக்கும். அந்த பலன் கிடைக்கும் போது நீ என்னையையும் என்னுடைய பெருமாளையும் நீ புரிந்து கொள்வாய் என்று சொல்லிவிட்டுத்தான் வாயேன். இனிமேல் ஒவ்வொரு நேரமும் உனக்கான நல்லதையே நான் உனக்கு நடத்தி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய ஆசைகள் ஒருபோதும் கனவாய் போகாது என் செல்லமே. நீ எதிர்பார்த்ததை விட பல மடங்கு நன்மைகளை உனக்கு தரும்படி நான் நிறைவேற்றி கொடுக்க போகின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தியே தீர்வேன். நீ நேசித்த உறவு உனது அன்பை புரிந்து கொள்ளவில்லை என நினைத்து வருத்தப்படாதே. உன்னுடைய அன்பையும் பாசத்தையும் அக்கறையையும் அவர்களிடம் புரிய வைத்து உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்கின்றேன். எல்லாவித ஆபத்துகளிலிருந்தும் துயரங்களிலிருந்தும் முழுமையாக நீ காப்பாற்றப்படுவாய் என் செல்லமே. இது என்னுடைய குழந்தைக்காக உன்னுடைய அப்பா தரும் சத்திய வாக்கு. என்னை நம்பி வணங்குகின்ற உன்னை ஒருபோதும் நான் கைவிட மாட்டேன் என் செல்லமே. அந்த நாளும் கோளும் கூட நன்மை தர மறுத்தாலும் உன்னுடைய பெருமாள் நான் உனக்கு நல்லதைத்தான் செய்வேன். என்னுடைய கரங்கள் எப்போதும் உனக்கு ஆசீர்வாதத்தை மட்டும்தான் கொடுக்கும். உன்னுடைய தலைவிதியே உன்னை வீழ்த்த நினைத்தாலும் நீ கவலைப்படாதே. உன்னை ஜெயிக்க வைக்க உன்னுடைய பெருமாள் நான் இருக்கின்றேன். நீ விழும்போதெல்லாம் உன்னை தாங்கி பிடிக்கவும், நீ தனியே அழும்போதெல்லாம் உன்னுடைய கண்ணீரை துடைக்கவும் நான் இருக்கின்றேன் என் தங்கமே. என்னை நம்புபவர்களுக்கு நான் சோதனையை கொடுப்பேன், ஆனால் ஒருபோதும் தோல்வியை கொடுக்க மாட்டேன். என்னை சரணடைந்தவர்கள் வேறு எவரிடமும் போய் கையேந்த வேண்டிய அவசியம் இருக்காது. ஏனென்றால் நீ கையெடுத்து கும்பிட்டு வணங்கியது என்னை அல்லவா? இந்த கரங்களால் நீ எவரிடமும் கையேந்தும்படி நான் விட்டு விட மாட்டேன். நீ எதிர்பார்த்த விஷயங்களை மனிதர்கள் நிறைவேற்றாவிட்டால் என்ன? நீ எதிர்பார்த்ததை காட்டிலும் அதிகமாகவே பல நன்மைகளை நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவும் சிறந்ததாகவுமே நடக்கும். பல தடைகளும் தடங்கல்களும் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே சிறப்பாகவும் சீராகவும் வெற்றியை தரும்படியும் நடக்கும்படி நான் செய்கின்றேன். நீ என்னிடம் கேட்டதை விட நான் இப்போது உனக்கு கொடுக்க போகும் வாழ்க்கையானது எல்லா வளமும் நிறைந்ததாக இருக்க போகின்றது. உன்னுடைய வாழ்வில் நடக்கும் விஷயங்களை பார்த்து பயப்படாதே. உனக்கு முன்னால் உன்னுடைய அப்பா அத்தனையையும் பார்த்து கொண்டிருக்கின்றேன். நிச்சயம் சரி செய்து விடுவேன் என் செல்லமே. சிக்கல்களை எல்லாம் கடந்து வந்து உனக்கான நல்ல நேரத்தை நீ நெருங்கி விட்டாய். இப்பொழுது எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை அப்பா என்று கலங்கினாயல்லவா? ஒரு நொடியில் அனைத்தையும் மாற்றி உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன். யாரிடம் கேட்டாலும் கிடைக்காத விஷயத்தை உன்னுடைய பெருமாள் என்னிடம் வந்து மனமுருகி கேட்டால் கிடைக்கும் என்று உனக்கு தெரியும் தானே? இதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். இதுதான் சத்தியம். நான் உன்னுடைய வீட்டிற்கு வந்து உன்னுடைய வேதனைகளை எல்லாம் உன் வாழ்விலிருந்து துரத்தி அடித்து நீ எதிர்பார்த்ததையெல்லாம் உனக்கு கிடைக்கும் அளவிற்கு செய்ய போகின்றேன். நீ நினைத்து பார்த்த ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களும் அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நிகழப் போகின்றது. நீ உயர்ந்த நிலையை அடைவதற்காக எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறப் போகின்றது. உனக்கான நல்ல நேரம் வந்து விட்டது என் செல்லமே. இனி உன்னுடைய வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். மனதில் எதையோ நினைத்து நினைத்து நீ வேதனைப்படுகின்றாய் என்று எனக்கு தெரியும். அந்த வேதனையையும் தீர்த்து வைத்து நான் மகிழ்ச்சியை வரவழைக்கின்றேன். உன்னுடைய மனதில் நீ என்ன யோசிக்கின்றாய் என்பது கூட தெரியாமலா நான் இருக்கின்றேன்? எல்லாம் அறிந்த நான் உன்னுடைய எல்லா கஷ்டங்களையும் உன்னிடத்தில் இருந்து விடுவிப்பேன்.
எந்த இடத்தில் உன்னை ஒதுக்கி வைத்தார்களோ, எந்த இடத்தில் உன்னை அலட்சியப்படுத்தி அவமானப்படுத்தி பேசினார்களோ, அதே இடத்தில் அவர்கள் கண்முன்னாலேயே உன்னை உயர்த்தி வைப்பேன். நீ நம்பிக்கையோடு மட்டும் இரு. அனைத்தையும் நல்லதாக நான் நடத்தி கொடுக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, ஒவ்வொரு மாதம் தொடங்கும் போதும் உன்னுடைய மனதில் 1000 எண்ணங்கள் தோன்றுகின்றன. இந்த மாதமாவது நமக்கு ஒரு விடிவு காலம் பிறக்குமா? நாம் நினைத்தது நடக்குமா? நம் வாழ்வில் நல்லது நடக்குமா என்கின்ற எதிர்பார்ப்புடனே ஒவ்வொரு மாதங்களையும் தொடங்குகின்றாய். இதோ இந்த மாதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றது என்பதை நான் கூறுகிறேன் கேள். என் தங்கமே, இருளோடு போராடியே ஒளி கிடைக்கின்றது. வலிகளோடு போராடியே முயற்சிகள் வெற்றியாகின்றது. மறுபிறப்பிற்கு போராடியே பெண்மை தாயாகின்றது. மண்ணுடன் போராடியே விதைகள் மரமாகின்றன. போராட்டங்கள் இல்லாத வாழ்க்கை சுவாசமற்ற உடலுக்கு சமமாகும். அதனால் உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் உனக்கான பலன்களை கொடுக்கும் காலம் இது. ஆம் கண்மணி, இத்தனை நாட்கள், இத்தனை மாதங்கள் நீ போராடி சலித்து விட்டாய். உன்னுடைய இத்தனை நாட்களின் உழைப்பிற்காக, உன்னுடைய இத்தனை நாள் போராட்டங்களுக்காக, உன்னுடைய இத்தனை நாள் கண்ணீருக்காக பதிலை கொடுக்கும் மாதமாக இந்த மாதம் விடிந்திருக்கின்றது. கவலைப்படாதே, இந்த மாதம் சர்வ நிச்சயமாக உனக்கான மாதம். உன்னுடைய போராட்டங்கள் ஜெயிக்கப் போகின்றது. எனக்கு நீ விருப்பத்துடன் படைக்கும் அனைத்தையும் இத்தனை நாட்களாக நான் சந்தோஷமாகத்தான் ஏற்றுக்கொண்டேன். அதே போலத்தான் நீ என்னிடம் கேட்டதையெல்லாம் சந்தோஷமாகவே கொடுத்து என்னுடைய பிள்ளையை மகிழ்ச்சியின் உச்சத்திற்கே நான் அழைத்துச் செல்வேன். உன்னுடைய வாழ்க்கைக்கான நல்ல வழிகளை நான் உருவாக்கப் போகின்றேன். உனக்கு வேண்டியதையெல்லாம் நான் வழங்கப் போகின்றேன். கஷ்டப்பட்ட காலங்களில் எல்லாம் தைரியமாக இருந்த என்னுடைய பிள்ளை, இஷ்டப்படும் காலத்தில் ஏன் கலங்கி நிற்கின்றாய்? ஆண் குழந்தையே, இனி நீ இஷ்டப்பட்ட அனைத்தையும் உன்னுடைய கைகளில் நான் சேர்க்கப் போகின்றேன். நீ விரும்பியது எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வரும் நேரம் இது. இருளில் இருக்கிறேன் என்று கவலைப்படாதே. விடியல் உனக்கானது. இருளும் விடியலை நோக்கித்தான் செல்கின்றது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் எல்லா நிகழ்வுகளுக்கும் முடிவு நான் தான் எடுப்பேன். அப்படித்தான் இந்த மாத தொடக்கத்திலும் உனக்கான நல்வழிகளை நான் உன் கண் முன்னே கொண்டு வந்திருக்கிறேன்.